திருக்குறள். அறத்துப்பால். துறவறவியல். அதிகாரம் 26. புலால் மறுத்தல். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிறிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடலை வளர்த்திட பிற உயிரது உடலை உணவாகக் கொள்கிறவர் எப்படி கருணை உள்ளம் உடையவராயிருப்பார். பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. பொருளை போற்றிக் காக்கும் அறம் இல்லாதவர்க்கு பொருளுடையவர் எனும் சிறப்பு இல்லை. புலாலுண்பவர் அருள் உடையவர் எனும் சிறப்பை அடைய மாட்டார். படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது, ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். போரில் கொலைக்கான படைக்கருவியை கொண்டவரின் உள்ளம் போன்று புலால் உண்பவர் உள்ளமும் இரக்கமெனும் நன்மையே எண்ணாது. அருளல்லது யாதெனில் கொல்லாமை, கோரல் பொருளல்லது அவ்வூன் தினல். அருள் என்பது பிற உயிரைக் கொல்லாமை, அருளல்லது என்பது பிற உடலை உண்ணுதல். அது கொன்ற ஊன் உடலை உண்ணுதல் பாவம் என்பதாகும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு. புலால் உண்ணாமை எனும் அறத்தினால் உயிர்கள் பலவும் வாழ்கின்றன. உயிர் கொன்று உணவாய்க் கொள்வோரை நரக உலகம் விழுங்கும், பின் வெளியேயும் விடாது. தினற்பொருட்டால் கொல்லாது உலகெனின், யாரும் விலை பொருட்டால் ஊந்தருவார் இல். உண்பதற்காக உலகினர் பிற உயிரைக் கொல்லாதிருப்பின் புலாலை விலைக்கு விற்பவர் எவரும் இருக்க மாட்டார். உண்ணாமை வேண்டும் புலால் பிறிது ஒன்றன், உண்ணது உணர்வார் பெறின். புலால் என்பது பிற உயிரின் உடற்புண் என்பதை அறிவால் உணர்ந்தவர்கள் அதை உண்ணுதல் கூடாது. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். குற்றமற்ற அறிவுடைய சான்றோர் ஓர் உயிரிலிருந்து பிரிக்கப்பட்ட ஊன் உடலை உண்ணமாட்டார்கள். அவிச்சொரிந்து 1000 வேட்டலின், ஒன்றன் உயிர்ச்செகுத்து உண்ணாமை நன்று. நெய் போன்ற பொருட்களை தீயிலிட்டு 1000 வேள்விகள் செய்வதை விட ஓர் உயிரைக் கொன்று அதன் ஊனை உண்ணாமை நல்லது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எந்த ஓர் உயிரையும் கொல்லாதவர் புலாலை உண்ணாது வாழ்கின்றவர் யாவரையும் உலகின் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும்.